அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, அல்லாஹுடைய கிருபையால் இஹ்ராம் செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டன. இனி அடுத்து தவாஃபுடைய விஷயம் சொல்வதற்கு முன்பாக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுல் ஹுலைஃபா என்ற இடத்தில் இஹ்ராம் செய்தார்கள். தல்பியா ஓதியவர்களாக தொடர்ந்து பயணம் செய்து அவர்கள் மக்காவுடைய எல்லைக்கு, அதாவது தீத்துவா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், ஒரு பகுதிக்கு வந்ததும் மக்காவுடைய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு அதாவது புனித பிரதேசம் ஹரமுடைய எல்லைக்கு நுழைவதற்கு முன்பாக இந்த தீத்துவா என்று சொல்லக்கூடிய இடத்தில் குளித்தார்கள். அதன் பிறகுதான் மக்காவுக்குள் பிரவேசித்தார்கள். அதே போன்று இப்போ இந்த காலத்தில் அப்படி செய்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த தீத்துவா இடத்தின் பக்கம் போவதும் இல்லை, அல்லது ஹரமுடைய எல்லை என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஆர்ச் இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்களில் நமக்கு குளிப்பதற்கான அவகாசமும் இல்லை, பஸ்ஸும் நிற்காது. அப்படி குளிப்பதாக இருந்தால் ஹரமுடைய எல்லைக்குள் நுழைவதற்காக குளிப்பது என்பது ஒரு சுன்னத்து. எப்படி இஹ்ராம் செய்வதற்கு குளிக்கிறோமோ அதுபோல் ஹரமுடைய எல்லைக்குள் நுழைவதற்கு குளிப்பது என்பது ஒரு சுன்னத்து. அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த காலத்தில் வசதி இல்லை. ஆனால் ஜித்தாவிலே விமான நிலையத்தில் நாம் மக்காவுக்கு போகக்கூடிய பஸ் வருவதற்கு வெகு நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கும், சில மணி நேரங்கள் ஆகும் என்று நமக்கு அதிகாரிகள், அங்குள்ள அரசாங்க அதிகாரிகள் சொல்வார்கள். அப்படி சொன்னால் ஜித்தா ஏர்போர்ட்டிலே நிறைய ஹமாம்கள், குளியல் அறைகள் இருக்கின்றன, அங்கு சென்று குளித்து வரலாம். ஆனால் நம்முடைய சாமான்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்துவிட வேண்டும். அதே போல் நாம் சந்தேகத்துக்கிடமான நிலையில் குளிக்க செல்லக்கூடாது. ஏனென்றால் நம்மை ஏற்றி செல்லக்கூடிய அந்த பஸ்ஸு வந்து கிளம்பிவிட்டால் நாம் பெரிய பரிதவிப்புக்கு ஆளாகி விடுவோம். எனவே அது அவசியம் குளிக்க வேண்டும் என்பதல்ல, முடிந்தால். ஏனென்றால் இடையிலே இறங்கி குளிப்பதற்கெல்லாம் வசதி இல்லை, அதற்கான தோது இல்லை. எனவே ஹாஜிமார்கள் அப்படி அந்த சுன்னத்தான குளியலை குளிக்க வேண்டும். சில பேர் மக்காவுக்கு போய் தங்களுடைய அறையிலே தங்கியிருந்து ஹரம் ஷெரீஃபிலே வந்து தவாஃப் செய்வதற்கு முன்பதாக குளிக்கின்றார்கள். அதை சுன்னத் என்றும் சிலர் பேசுகிறார்கள். அது சுன்னத் அல்ல. அது பயண களைப்புக்கு பிறகு தவாஃப் செய்வதற்கு முன்பாக சுத்தமாவதற்காக ஒன்று ஒழு செய்து கொள்ள வேண்டும், அல்லது குளிக்கும் போதே ஒழு செய்து குளித்து விட்டு நேரடியாக சென்று நாம் தவாஃப் செய்யலாம். அது அப்படி அந்த மாதிரி மக்காவுடைய போய் குளிப்பது என்பதல்ல. அது குளிப்பது தவறல்ல. ஏனென்றால் உண்மையிலே அப்படி குளித்து தவாஃபுக்கு செல்வதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, கொஞ்சம் நல்ல முறையிலே களைப்பின்றி நாம் தவாஃப் செய்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே அப்படி குளிப்பது தவறில்லை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. நாம் தல்பியா ஓதிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். ஹரமுடைய எல்லைக்குள் வந்த பிறகும் நம்முடைய அறையிலே தங்கியிருக்கக்கூடிய நேரத்திலும் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் 3 முறை தல்பியா ஓதி ஸலவாத் ஓதி துஆ செய்ய வேண்டும். அதே போல ஹரமுடைய எல்லைக்கு, ஹரமுக்கு வந்து விட்டால், அதாவது கஅபத்துல்லாவுக்கு வந்து கஅபத்துல்லாவுக்குள் நுழைகின்ற போது கூட அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அந்த கட்டடத்துக்குள் நுழைகின்ற போதும் பார்வையை தாழ்த்தி கொண்டு இந்த தல்பியா ஓதிக்கொண்டு தான் செல்ல வேண்டும். ஏன் பார்வையை தாழ்த்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் செல்லக்கூடிய அந்த வழியிலே, அதாவது ஹரமுடைய அந்த கட்டடத்தை நாம் கடந்து செல்வதற்கே சில நிமிடங்கள் ஆகும். காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த மத்திய பிரதேசத்துக்கு, அந்த மைதானம், திறந்த வெளி மைதானத்துக்கு செல்வதற்கு அந்த கட்டடத்தை சில தூரம் கடக்க வேண்டும். அப்போது நிறைய இடையில பார்வை ஹரமில் காபத்துல்லாவிலே பட்டுவிட்டால் அது நாம் துவா செய்வதற்கு தோதுப்படாது. ஏனென்றால் காபத்துல்லாவை பார்க்கின்ற முதல் பார்வை அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். எனவே அந்த ஒரு துவா நின்று செய்வதற்கு அவகாசம் இருக்காது. அடுத்தடுத்து பின்னாடி வரக்கூடியவர்கள் நம்மை தள்ளி கொண்டு இருப்பார்கள், பாதையை விட சொல்வார்கள். எனவே நாம் பார்வையை தாழ்த்தி கொண்டு தல்பியா சொல்லிக்கொண்டே வந்து அந்த மைதானத்துக்கு வந்த பிறகுதான், திறந்த வெளி மைதானம் நடுவில் கஅபத்துல்லா இருக்கிறது, அந்த மைதானத்துக்கு வந்த பிறகுதான் நாம் பார்வையை உயர்த்தி கஅபத்துல்லாவை பார்த்து தக்பீர் சொல்லி அதன் பிறகு துவா செய்ய வேண்டும். ஆக அதற்காகத்தான் பார்வையை தாழ்த்தி கொண்டே நீங்கள் கட்டடத்துக்குள் செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது முதல்ல காபத்துல்லாவுடைய அமைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காபத்துல்லாவை நாம் அடிக்கடி பார்த்திருப்போம், படத்திலே பார்த்திருப்போம். 4 சுவர்கள் கொண்ட ஒரு கட்டடம். 4 சுவர்களிலும் ஒரே அளவு இல்லை.
அது சதுரம் கிடையாது. ஒவ்வொரு சுவருடைய நீள அகலம் வித்தியாசப்படுகின்றது. ஆனால் அசலில் பூர்வீகத்தில் ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த காபா இருக்கிறதே, அதில் ஒரு பகுதியை விட்டு விட்டு தான் குறைஷிகள் காபத்துல்லாவை புதுசாக கட்டினார்கள். அந்த விடப்பட்ட பகுதி, அதை வளைவான சுவர், கைபிடி சுவர், அதாவது லாட வடிவத்தில் உள்ள கைபிடி சுவர் ஒன்று காபத்துல்லாவுக்கு அருகாமையிலே இருக்கும். அந்த சுவருக்கு உட்பட்ட பகுதியிலே காபத்துல்லாவுடைய இடம் இருக்கிறது. அதாவது எவ்வளவு இருக்கிறது என்றால், காபத்துல்லாவுடைய சுவரிலிருந்து ஒரு 6 முழம் அல்லது 9 அடி, 9 அடி நீளத்துக்கு காபத்துல்லாவுடைய இடம்தான். அந்த சுற்றுச்சுவர், அதாவது வளைவான சுவர் இருக்கிறது, அதனுடைய உள்பகுதி அனைத்தும் காபத்துல்லா அல்ல. அந்த உள்பகுதியிலே, வளைவான சுவருக்கு உட்பட்ட பகுதியிலே காபத்துல்லாவிலிருந்து ஒரு 9 அடிக்கு காபாவுடைய இடம் இருக்கிறது. அசல்ல ஆரம்ப காபத்துல்லா அந்த 9 அடி தள்ளித்தான் அதனுடைய சுவர் இருந்தது. பிற்காலத்தில் குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காபத்துல்லாவை இடித்து கட்டிய போது அந்த இடத்தை விட்டு விட்டார்கள். ஹலாலான காசு இல்லாததால் அதை விட்டு விட்டார்கள். எனவே அந்த இடம் இருக்கிறதே, அதுவும் காபத்துல்லாவோடு சேரும். ஒருவர் காபத்துல்லா உள்ளே சென்று தொழ வேண்டும் என்று விரும்பினால் இந்த காலத்தில் அனுமதி இல்லை. காபத்துல்லாவில் சில முக்கியஸ்தர்கள், அரசாங்கத்தில் செல்லக்கூடிய டிப்ளமேட்ஸ், தூதுவர்கள், இவர்களுக்கு தான் அனுமதி, நமக்கெல்லாம் அனுமதி இல்லை. எனவே இந்த விடப்பட்ட பகுதி இருக்கிறதே, அந்த லாட வடிவ சுவர், அந்த சுவருக்கு உட்பட்ட பகுதியிலே நின்று காபத்துல்லா ஒட்டி நாம் தொழுதோம் என்று சொன்னால், காபத்துல்லா உள்ளேயே தொழுத நன்மை நமக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் அதுவும் காபாவுடைய இடம்தான். அந்த லாட வடிவ சுவருக்கும் காபத்துல்லாவுடைய சுவருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை ஹத்தீம் என்பதாக சொல்வார்கள். ஹஜ்ரே இஸ்மாயில் என்று ஒரு பெயரும் இருக்கிறது. எனவே அந்த பகுதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்குள் சென்று பலர் தொழுவார்கள், கூட்டமாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் உள்ளே இடம் கிடைப்பது சிரமமாக இருக்கும். எனவே முயன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது உள்ளே சென்று நாம் தொழ வேண்டும். காபத்துல்லா, அந்த 4 சுவர் கொண்ட அந்த காபத்துல்லா, அதை அந்த காபத்துல்லாவுடைய அந்த ஒவ்வொரு மூளைக்கும் தனி அந்தஸ்து இருக்கிறது, கபூலியத்து இருக்கிறது, துவாவுடைய கபூலியத்து உள்ள இடங்கள். அந்த இடமெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். காபத்துல்லாவுடைய மூளை, அதாவது தென் பகுதி இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவை நோக்கி இருக்கக்கூடிய மூளை, அதுக்கு பேரே ருக்குனுல் ஹிந்து தான். அந்த மூலையில் தான் ஹஜ்ருல் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்காக இருக்கக்கூடிய அந்த மூலையில் ருக்குனுல் ஹிந்து என்று அதற்கு பெயர், இந்தியா மூலை என்றுதான் அதற்கு பெயர். அதில் தான் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல், அந்த சொர்க்கத்துடைய கல் அந்த மூலையிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து, அதாவது காபத்துல்லாவை இடப்புறமாகத்தான் சுற்ற வேண்டும். அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூலை பக்கம் நம்முடைய இடது புஜத்தை, தோல் புஜத்தை, இடது பக்க புஜத்தை வைத்தோம் என்று சொன்னால், அடுத்து நாம் நடந்து வந்தால் காபத்துல்லாவுடைய வாசல் இருக்கிறது. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் பதிக்கப்பட்ட மூளைக்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் 4 அடி வித்தியாசம், 4 அடி தூரம், ஒரு 4 அடி தள்ளி அந்த வாசல் இருக்கிறது. வாசல் மிக உயரத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு உயரமான மனிதர் 2 கைகளையும் தூக்கி அது வாசலுடைய கொஞ்சம் எட்டி முயற்சிக்கலாம், அந்தளவு உயரத்தில் இருக்கிறது. அந்த வாசல் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய அந்த மூளைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி இருக்கிறது. அது துவா கபூலாகக்கூடிய பகுதி, முல்தசிம் என்று சொல்வார்கள் அந்த பகுதி. அதை அடுத்து வரக்கூடிய மூளை, 2வது மூளை இருக்கிறது, ருக்குனை இராக்கி என்று சொல்வார்கள். அந்த மூளை 2வது மூளை. பிறகு 2வது மூளைக்கும் 3வது மூளைக்கும் இடையிலே தான் இந்த கைப்பிடி சுவர் இருக்கிறது. லாட வடிவத்திலே யூ ஷேப்ல அமைந்த கைப்பிடி சுவர். அந்த சுவரை தாண்டி சுற்றி வந்தால், அதற்கு தவாப் செய்யும்போது அந்த சுவருக்கு உள்ளே போயிடக்கூடாது, அந்த கேப்புக்களை போயிடக்கூடாது. 2வது மூளைக்கு முடித்து விட்டு, ருக்குனுல் யமானியை முடித்து விட்டு அந்த கைப்பிடி சுவரை சுற்றி வந்து 3வது மூளை ருக்குனை ஷாம் என்று சொல்வார்கள். அதாவது ஷாம் மூளை, ஷாம் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய மூளை. அந்த மூளையில் அந்த மூளை 3வது மூளை. அதற்கு அடுத்து வரக்கூடிய மூளை 4வது மூளை தான் ருக்குனுல் யமானி என்று சொல்லக்கூடிய மூளை. அந்த ருக்குனுல் யமானி என்ற மூலையிலே சில புனிதமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அங்கு மலக்குகள் நின்று கொண்டு ஹாஜிகளுடைய துவாக்களுக்கு ஆமீன் சொல்கிறார்கள். மேலும் நஃபிலான தவாஃபின் போது அந்த ருக்குனுல் யமானி என்ற அந்த மூலையிலே அதை நோக்கி இஷாரா செய்யலாம், சமிக்கை செய்யலாம். சில மதுஹபுகளில் அதை தொடவும் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூளை முதல் மூளை, அதற்கு அடுத்து ருக்குனு இராக், அதற்கு அடுத்த மூளை
மூணாவது மூலை ருக்னே ஷாம், நாலாவது மூலை ருக்னே யமானி. இந்த 4 மூலைகளும் துவா கபூலாகக்கூடிய இடம். அதே போல் பைத்துல்லாவுடைய காபத்துல்லாவுடைய அந்த வாசல், அதுவும் அதற்கு நேராகவும் துவா கபூலாகிறது. அந்த வாசலுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியிலும் துவா கபூலாகிறது. எனவே தவாப் செய்யக்கூடியவர்கள் இப்படி செய்ய வேண்டும். அதனுடைய முறை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்லப்படும், விளக்கமாக சொல்லப்படும். இப்போது அந்த லொக்கேஷன், அந்த இடத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இங்கே சொல்லப்படுகிறது. பிறகு கஅபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த திறந்த வெளி மைதானம் இருக்கிறதே, அதை மத்தாஃப் என்று சொல்வார்கள். மத்தாஃப் என்று சொன்னால் தவாப் செய்யக்கூடிய இடம். கஅபத்துல்லாவை இடம் சுற்றி வரக்கூடிய அந்த மத்தாஃப், தவாப் செய்யக்கூடிய இடத்தை அரபியிலே மத்தாஃப் என்று சொல்வார்கள். கட்டடத்துக்கும் அந்த கஅபத்துல்லாவுக்கும் இடைப்பட்ட அந்த மைதான பகுதி அதை மத்தாஃப் என்பதாக சொல்லப்படும். பிறகு அந்த கட்டடம் இருக்கிறதே, அது பிரம்மாண்டமான கட்டடம். அதை சுற்றி வர வேண்டுமானால் கிலோமீட்டர் கணக்கிலே சுற்றி வர வேண்டும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டடம், பல லட்சம் மக்கள் தொழக்கூடிய அந்த கட்டடம், அது மஸ்ஜிதுல் ஹராம், புனித பள்ளிவாசல் என்று அதற்கு பெயர். நாம் வெளியிலிருந்து நம்முடைய அறையிலிருந்து வருகின்ற போது முதல்ல அந்த புனித பள்ளிவாசலுக்குள் உள்ளே நுழைந்து பிறகு இந்த கஅபத்துல்லா வரை உள்ளே நடந்து வர வேண்டியிருக்கிறது. அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாசல் வழியாக வந்தார்களோ, பாபு சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் சஃபா மர்வாவுக்கு இடையிலே அமைந்திருக்கிறது. அந்த வாசல் வழியாக வருவது சுன்னத்து. ஆனால் பொதுவாக ஹஜ்ஜுடைய காலங்களில் அந்த வாசல் மூடப்பட்டுவிடும், மற்ற வாசல்கள் திறந்திருக்கும். ஆக அந்த எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நம்ம உள்ளே வரலாம். இப்போது நாம் தவாஃப் செய்வதற்கு முன்பாக தவாஃபிலே பல விஷயங்கள் இருக்கின்றன. நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல உது என்பது தவாஃபிலே கட்டாயம். உது இல்லை என்று சொன்னால் தவாஃப் கூடாது. அதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கே உது செய்ய வேண்டும் என்றால், நாம் முதல்ல நாம் எங்கே தங்கி இருக்கிறோமோ அந்த அறையிலேயே உது செய்து விட்டு வர வேண்டும். அல்லது குளிக்கும் போது உதுவோடைய நியத்தோடு குளித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நியத்தோடு வந்து நான் தாராளமாக தொழலாம், கஅபத்துல்லாவுக்கு வரலாம், கஅபத்துல்லாவுடைய வந்து தவாஃப் செய்யலாம். ஆனால் உது என்பது, சுத்தம் என்பது கட்டாயம். சுத்தம் இல்லாமல் தவாஃப் செய்தால் எப்படிப்பட்ட பரிகாரம் என்பதெல்லாம் முன்பு சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து இந்த தவாஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 3 சுற்றுக்கள், மொத்தம் 7 சுற்று சுத்தணும். அதில் முதல் 3 சுற்றுக்களில் 2 தோள்களையும் கொஞ்சம் குலுக்கி பாதங்களை சின்ன சின்ன எட்டாக வைத்து கொஞ்சம் விரைந்து நடப்பது போல் நடந்தார்கள். ஓடுறதில்லை, ஓட வேண்டியதில்லை, ஓடவும் முடியாது, அந்த கூட்டத்தில் ஓடவும் முடியாது. கொஞ்சம் ஸ்பீடாக 2 கால்கள் தோள்களை உலுக்கி 2 கால்களை சின்ன சின்ன எட்டாக வச்சு தோள்களை குலுக்கி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது முதல் 3 சுற்றில் இருக்குது. அதுக்கு பேர் ரமல் செய்வது என்பதாக சொல்லப்படும். ஆக அதையும் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரமல் என்பது நாம் அடுத்தடுத்து செய்யக்கூடிய நஃபிலான தவாஃபிலே தேவையில்லை. ரமல் எதிலே செய்ய வேண்டுமென்றால், தவாஃப் செய்துவிட்டு அடுத்து சை செய்ய போகிறோம், தொங்கோட்டம் ஓட போகிறோம், சஃபா மருவாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓட போகிறோம், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரமல் செய்ய வேண்டும். ஹஜ்ஜிலே அதே மாதிரி இருக்கிறது. நாம் ஃபர்லான தவாஃபை, ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்துவிட்டு சை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆக எந்த ஒரு தவாஃபிலே முடிந்தவுடன் சை செய்ய வேண்டியிருக்கிறதோ அந்த தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் இந்த தோள்களை குலுக்கி ரமல் செய்ய வேண்டும். அதை 3 நடைகளுக்கு தான், 3 சுற்றுக்கு தான். 4வது சுற்றிலிருந்து சாதாரணமாக நடக்க வேண்டும். அதாவது இப்போ உதாரணமாக ஒருத்தர் முதல் சுற்றில் குலுக்கி நடக்க மறந்துட்டாரு, அதனால நான் 4வது சுற்றில் அதை செய்கிறேன்னு அந்த மாதிரி செய்யக்கூடாது. மறந்துட்டா விட்டுறணும். மறந்துட்டா அதுக்கு அது வந்து அந்த இது மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது சுன்னத்தான விஷயம் அது. ஆகவே தவாஃபிலே முதல் 3 சுற்றுக்கள் மட்டும்தான் ரமல் செய்ய வேண்டும். 4வது சுற்றிலிருந்து ரமல் செய்யக்கூடாது, சாதாரணமாக நடக்க வேண்டும். ஆக இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஜித்தாவிலிருந்து புறப்பட்டு தல்பியா ஓதிக்கொண்டு மக்கா நகருக்கு வந்து விட்டோம். வந்து நம்முடைய அறையிலே கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம், அல்லது நம்முடைய உடம்புடைய தம்பு இருந்தால் உடனே கிளம்பலாம். ஏனென்றால் 7 சுற்றுவது கொஞ்சம் அதிகமான சிரமம் கொடுக்கக்கூடிய விஷயம். கூட்டத்தை பொறுத்து அதோடைய நிமிடங்கள் வித்தியாசப்படும், எவ்வளவு நேரம் ஆகும் என்பது கூட்டத்தை பொறுத்து வித்தியாசப்படும். எனவே கொஞ்சம் ஓய்வெடுத்து வந்தால் நிம்மதியாக தவாஃபி செய்யலாம். படபடவே என்று ஓடி வந்தால் வந்தவுடனே வேகமாக போய் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தால் சில நேரங்களில் களைப்பு ஏற்பட்டு இடையில உட்கார வேண்டிய போயிடும். ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த தவாஃப் சம்பந்தமான விரிவான விவரங்கள் அடுத்து வர இருக்கின்றன.
அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக.